ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்சி காரை வந்து அன்பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டண்ட் காரு, பவர்ஃபுல்லான ஸ்டண்ட் காரு. சரி, ஓகே, இன்றைக்கி இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கினது வந்து வந்துச்சு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2000 சம்திங் வந்து வரும், 2000 கிட்ட. சரி, ஓகே, இதை வந்து இது பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுக்கு வந்த ப்ராடக்ட். கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்குது. சரி, ஓகே, எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பக்கத்தில் வச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி எப்படி இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்த ப்ராடக்ட். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. சரி, ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இங்கே சைடும் வந்து கொடுத்துருக்காங்க, இதையும் எடுத்து இது பண்ணிக்கலாம். இதுதாங்க நம்மளுக்கு உள்ள கார். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ண மாதிரி தான் தெரியுதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே வந்து அழுக்காக தான் இருக்குது. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, சிம்பிளாக உள்ள டைப்பில் தான் இருக்குது. சின்ன காராக இருக்குங்க. இப்படி எந்த சைடுனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓடுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதோட ரிமோட்டை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. இதில் பேட்டரி எல்லாமே நம்ம தான் போடணும், அந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. இதுக்குரிய அடாப்டருக்குரிய சார்ஜர் வந்து அந்த இதுக்கு தந்திருக்காங்க. ஓ, சார்ஜ் வந்து போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதில் வந்து பேட்டரி, இதுக்கு பேட்டரி தான், இதுக்கு வந்து சார்ஜ் வந்து நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சார்ஜ் வந்து ஒரு மணி நேரம் போட்டுட்டு அதுக்கடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இது வந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பாருங்கள், நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நல்லா சார்ஜ் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதையும் வந்து ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஆன் பண்ணதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஓ, உடனே கனெக்ட் ஆகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும் இதாகுது, இது இந்த சைடு மட்டும் இது பண்ணுது. மோடுனா முன்னாடியும் போது பின்னாடியும் போது இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு மோடு வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வேறு என்ன, இது வந்து இது முன்னாடி போகிறது. ஓ, சிம்பிளான கனெக்ஷன்ஸ் தாங்க எல்லாமே, பார்த்திங்கன்னா தெரியும். இதை வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே இதில் சுற்றுறது பயங்கர பவராக இருக்குங்க. இது பின்னாடி, இது முன்னாடி. அதுக்கடுத்து மோடு வந்து வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சைடு வந்து போகிறது செம்மையாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு வந்து நம்ம வந்து விளாண்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து வச்சாச்சு. சரி, ஓகே, ஆன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மோடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன், எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மோடு இது பண்ணுறது. இது நம்மளுக்கு கொண்டு வந்துக்கலாம். இது வந்து சைடு, இந்த சைடு. அதுக்கடுத்து நம்ம சைடு வந்து கொண்டு வர்றது இது அங்கிட்டு, இது இங்கிட்டு. செம்மையாக இருக்குங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த மோடு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கடுத்து நம்ம வந்து ஏதாவது மேலே ஏறி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி சுற்றுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. இது வந்து சுத்தம் இந்த மாதிரி சொன்னாங்களே. சரி, ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, பாருங்க, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சுற்றுங்க. அது செம்மையாக இருக்குங்க. சின்னது தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, சட்டுன்னு போகுது. அதுதான் இதோட பவரு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி விளாட்றதுக்கு இந்த இதுக்குனா பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஆர்சி ஸ்டண்ட் கார் வந்து ஒன்று விஜய் ஐடியாஸில் வந்து போட்டிருப்போம் பார்த்திங்களா. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து இதோட பவராக இருந்துச்சு, மேலே சட்டுன்னு ஏறிடும். இப்போ வந்து நான்
இப்போ இது பண்ணி காட்டுறேன். ஏறதாங்க செய்யுது இதுவும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகுது. இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி அதுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஏதாவது நல்லா தான் இருக்குது பாருங்கள். எந்த சைடுனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். இப்படியும் வச்சு போட்டலாம், இப்படி வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டலாம். செம நல்லா இருக்குங்க, யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பாருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து நல்லா இருக்குது. 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போக மோடுன்னு ஒன்று தந்திருக்காங்க. மோடு வந்து வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதாவது ஆட்டோமேட்டிக்காக எல்லா கண்ட்ரோலையும் அதுவாக எடுத்துக்கிட்டு அதாட்ட வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து இன்னொருக்க வந்து மோட் பட்டனை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆங்கிள்னாலும் வச்சு வந்து நம்ம வந்து ஓட விடலாம். க்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா க்ரிப்பு இருக்கணும். க்ரிப்பு இருந்துச்சு அப்படின்னா சுற்றிட்டு அதாட்ட முட்டுற இடம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இன்னொருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருது. நல்லா தான் இருக்குது. பவரும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.